IDGAF இதுக்கு எடுத்துக்காட்டு யாரா இருக்க முடியும்? வேற யாருங்க? நம்ம எஸ்டிஆர் தான். ஐ டோன்ட் கிவ் அ ஆட்டிடியூட் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால தான் அவர் தனியா தெரியுறாரு. சினிமால ஒரு மாதிரியும் நிஜ வாழ்க்கையில ஒரு மாதிரியும் இருக்கிற எத்தனையோ பேர் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயும் ஒரு பர்சனாலிட்டியை மெயின்டைன் பண்ற ஒரு ஃபிலிம் செலிபிரிட்டி நமக்கு ஞாபகம் வர்றாங்கன்னா அது கண்டிப்பா எஸ்டிஆரா தான் இருக்க முடியும். தன்னை சுத்தி என்ன கான்ட்ரோவர்சி இருந்தாலும் அது எதுவுமே அவரை பாதிக்காது. ஏன்னா எந்த இமேஜுக்குள்ளேயும் இல்லாத ஒரு இமேஜ் இருக்க ஒரு ஆக்டர்னா அது எஸ்டிஆர் தான். அவரை பத்தி இருந்த ப்ரீவியஸ் கான்ட்ரோவர்சிஸ் எவ்வளோன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனா இப்போ அது யாரோட மைண்ட்லயுமே நம்ம வந்து திரும்ப திரும்ப கேட்கிற ஒரு கேள்வியா இல்ல. அவரு அடுத்து தக் லைஃப்ல என்ன பண்ண போறாரு, STR 48ல என்ன பண்ண போறாரு, அஸ்வத் மாரிமுத்து படத்துல என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அப்டேட்ஸ் தான் இன்னைக்கு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அவர் எழுதி பாடின எத்தனையோ லவ் பிரேக்கப் சாங்ஸ் நீங்களும் நானும் கேட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு ஆத்மனா நம்ம முன்னாடி வந்து நிக்கிறாருல, அதுதான் ஒரு பெரிய ரிடெம்ஷன். இந்த உலகமே அவருடைய கதை முடிஞ்சிருச்சு, அவர் இதுக்கப்புறம் என்ன கம்பேக் கொடுக்க போறாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அவருடைய எல்லா செட்பேக்கு பின்னாடி இருக்க கம்பேக்குக்கும் சைலண்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அது யாருக்குமே தெரியாது. அது வெளியே வரும்போது தான் மிகப்பெரிய விஸ்வரூபமா இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி கடைசி எஸ்டிஆர் பத்தி சொல்லணும்னா அவருக்குள்ள இருக்க குழந்தை, அவர் பேசுற ஒரு சில விஷயங்கள் இன்டர்வியூஸ்ல ஷேர் ஆகுது, நிறைய மீம் டெம்ப்ளேட்ஸாவும் மாறுது அப்படின்னா அவருடைய குழந்தைத்தனத்தை இன்னுமே அவர் அலைவா வச்சிருக்காரு. இது எல்லாமே எஸ்டிஆர் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸா நான் கண்டிப்பா பாக்குறேன். ஸோ ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர். ஸோ எஸ்டிஆர் ஃபேன்ஸ், உங்களுக்கு உங்களுடைய ஆத்மன் கிட்ட என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.